கர்த்தருடைய பரிசுத்த அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவ சமூகத்தோடு தேவன் இறக்கம் பார்த்து நாளுக்கு மேற்கொண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து செல்வோம். ஆகாய தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தில் கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு ஆலயம் முந்தின ஆலயம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை பார்க்கிறோம், ஒரு பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இவ்விடத்துல சமாதானத்தை தேவன் கட்டளை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் நம்ம இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த முந்தின ஆலயம் என்றால் என்ன, பிந்தின ஆலயம் என்றால் என்ன என்று நாம் நாட்களை பலமுறை நாம் அறிவித்திருக்கிறோம். தேவன் அறிவித்ததுனால நம்ம சுருக்கமாக நாளுக்கு நான் தியானம் செய்ய போகிறோம். ஆனால் ஆலயம் என்பது பார்த்தா ரெண்டாக பிரிக்கப்படுகிறார். ஒன்று ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட மனிதன் எப்படியாக தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறது. தேவனும் மனிதனும் வாசம் பண்ணக்கூடிய நிலையை அவன் இழந்து போனதுனாலே தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு கூடாரத்தை போட வேண்டும் என்று மோசே மூலமாக அறிவிக்கிறார். அதனால் இறைசும சொல்லப்படுகிற நேருக்கு நேரம் மனிதனை பார்த்து சந்தித்து உலாவுக்குரிய ஒரு வாழ்க்கையை மனிதன் இழந்து போனதுனாலே தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை மீறி புசித்து பாவம் செய்தனாலே மனிதனுக்கு தேவனுக்கு ஒரு பிளவு உண்டாச்சு. அதனால மீண்டும் மனிதன் தேவன் 2 பேரும் வாசம் பண்ணப்பட என்பதற்காக பூமிக்குள்ள ஒரு ஆலயத்தை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அதான் நம்ம பிந்தின ஆலயம் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கிறோம். பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம், மனிதனை இறைவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்கள்ல தமது சாயலும் தான் ரூபத்தின் படைத்தனை உருவாக்கினார். அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் உலாவினார்கள். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியிலே விலகி தோட்டத்தில் தன்னை ஒலித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனும் மனிதனபடியாக ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். தேவன் புசிக்க வேண்டாம் என்று புசித்து பாவத்துக்குள்ளாகி அதை இழந்து போனார்கள் என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மீண்டும் மனிதனோடு தேவன் வாசம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக மோசே மூலியமாக ஒரு கூடாரத்தை நியமிக்க சொல்கிறார். அந்த கூடாரம் தொடர்ந்த பிரயாணங்கள் வனாந்தர பிரயாணங்கள் இருந்ததுனால ஒரு நிரந்தரமான ஒரு கூடாரத்தை போட முடியல. அது அடிப்படைகளாக சாலோமோனை கொண்டு தேவன் ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து
என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த ஒரு விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டிருந்த ஆலயத்தின் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதையும் என்னாலும் அங்கு இருக்கிறது. அதாவது சாலோமோன் கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் வாக்கு கொடுக்கிறான். இந்த ஆலயத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் என் கண்களும் என் செவிகளுடைய கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது சாலோமோன் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை தேவன் அவ்வளவு பயங்கரமா நேசித்தான். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியிலிருந்து திரும்பினார். அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்னைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட திரும்பினார். அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கும் என் கண்கள் திறந்தகளும் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கிறது. அவர் சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆலயம் என்பது என் கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கடந்து வந்த ஆலயத்துல தேவ சமூகத்துல தேடப்படும் போது அவன் ஜபங்களை வேண்டுதலை நாம் கேட்டு எப்பொழுதுமே அவன் செவி கொடுப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சாலமோன் தன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை தேவன் இப்படிப்பட்ட வாக்கு கொடுக்கிறான். இந்த ஆலயத்தின் கண்களும் செவிகள் எப்போது இருக்கும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பேர் பாவியா இருந்தாலும் அவன் கடந்து வந்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவன் தேடப்படும் போது நான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சாதாரண மனிதன் தன் கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை அவ்வளவு நேசித்தான். ஆபோக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு வாசிக்கும். இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. இங்க பார்க்கிற கர்த்தரோ என்றால் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். பூமி முழுவதும் மௌனமாய் இருக்க கடவது. அதான் பழைய ஏற்பாடு காலத்துல வனாந்தரத்தை வழிநடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் ஒரு வாசம் பண்ணப்பட வேண்டும் என்று மோசே கட்டளை கொடுத்த பிரகாரம் ஒரு ஆலயத்தை தாவீதுடைய மகனை சாலமோன் கட்டினார். அப்படி கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து அவன் வாஞ்சிக்கிறான். இந்த ஆலயம் என்பது பெரிய மகிமை நிறைந்ததாக இருக்கப்பட வேண்டும், தேவன் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் பலமாக எண்ணினார். பல ஆண்டுகள் பல பணங்கள் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு பெரிய ஆலயம். இப்படிப்பட்ட ஆலயம் தான் நாம் பார்க்கிறோம். மத்திய 24ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட போகையில் அவர் சீசர்கள் தேவாலயத்தில் கட்டடங்களை அவர் காண்பித்தார்கள். இயேசுவுடன் நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களோ, இவ்விடத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடிக்கெல்லாம் இடிக்கப்படும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக பலமாக பிரயாசப்பட்ட அநேக நாட்களாக தேவன் வனாந்தரத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் கடந்து வந்து ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணப்பட வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை பார்த்து சொல்கிறார், இதோ பார்த்து இந்த ஆலயம் ஒரு கல்லிலுமே ஒரு கல் இல்லாதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போகும். கிபி 70ஆம் நூற்றாண்டுல
தீர்த்துராயனுடைய தலைமைத்துவத்துக்குள்ளாக ஒரு குழு அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்பட்டு கடந்து வந்து அந்த ஆலயத்தை வழியாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்து மனிதனுக்கு ஜீவனையும் ஒரு ஜெயித்து கொடுப்பதற்கு கடந்து வந்தாரோ, அந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் கொலை செய்ததினாலே மனிதனால் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை அது இடிக்கப்பட்டு போகுது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு பலமுள்ள காது காலமாக கடந்து வந்த ஒரு ஆலயம் பல முறையில் இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சர் தேவாலயத்தை ஒரு பகுதி இடிச்சா போல பொருள்கள்லாம் அள்ளிட்டு போறோம். மீண்டும் அதை சீர்படுத்துகிறார்கள். நெகேமியா காலத்தில் சீர்படுத்துகிறார்கள், சரி செய்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவ்வளவு ஒரு பலமுள்ள ஒரு ஆலயம். அப்படி ஒரு ஆலயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிலாபடிக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாக்கு கொடுத்த பிரகாரம் அது இடிக்கப்பட்டு போச்சு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆலயத்தை தான் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அதாவது தேவன் வாசம் பண்ணக்கூட கட்டப்பட்ட ஆலயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது பூமி ஆண்டு கொள்ளப்பட வேண்டும், தன் சாய்ந்து தன் ரூபத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் எடுத்துக்கொண்டாலும் ரெண்டுமே தகர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்ல கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பலமாக காணப்படும் என்று சொல்கிறார். அந்த பிந்தின ஆலயத்தை எதை ஒப்பிடுகிறான்னு பார்த்தீங்கன்னா, அருமரத்தக இயேசு கிறிஸ்து வருகையில எதிர்கொண்டு போக தன்னுடைய மனவாட்டியை ஒப்பிடுகிறார். இப்படி காணப்படுகிற மனவாட்டியானவர் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பலமாக கட்டப்படும். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவித்த நீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவான், விருப்பமுள்ள ஜீவத்தினை இலவசமா வாங்கிக் கொள்ள கடவான் என்று சொல்கிறது. அது நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக மனிதன் கைகளால் செய்யப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டு மீண்டும் தான் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தை யாரு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவரும் மனவாட்டி. அது மனவாட்டிக்குள்ளாக ஆவியானவர் இருந்து ஒரு பலமுள்ள ஒரு ஆலயத்தை கட்டி அது கிறிஸ்து முன்பாக நிலைநிறுத்த போகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அது மீண்டும் இரண்டாவதாக கட்டப்படுகிற ஆலயம் தேவனுடைய ஆவியானவராலே அந்த ஆலயத்தை கட்டுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது முதலாவது கட்டப்பட்ட சாலமோன் கட்டப்பட்ட ஆலயங்கள் ஒரு பெரிய மகிமை நிறைந்தது. தேவனுடைய கண்களும் இறுதியும் அதை நோக்கி கொண்டிருந்தது. எல்லா காரியங்களும் அதை கேட்டு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆலயத்தை இடித்து மீண்டும் ஆவியானவராலே ஒரு ஆலயத்தை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். பின்பு கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசோட 7 தூதர் ஒரு இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தினை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையான எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை இறங்கி வருவதை காண்பித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மீண்டும் மனமாட்டியானவள் கட்டப்படுவதற்கும் தேவனுடைய நாட்களை எதிர்கொண்டு போவதற்காக பத்மவேல யோவான் இருக்கும்போது தேவன் காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக பூமி முழுவதும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனவாட்டியை கட்டுகிறார். 2000 ஆண்டுகள் முன்பாக சொல்லுகிறார், அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் மீண்டும் இறங்கி வருவதை யோவானுக்கு காண்பிப்பதாக பார்க்கிறோம். அது நம்ம தேவ சமூகம் சொல்லுகிற பிரகாரம்
அது ஏன் புதிய எருசலேம் என்று சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சாலோமோனால் கட்டப்பட்ட ஆலயம் பார்த்தீங்கன்னா எருசலேம். அந்த ஆலயத்துக்கு பேரே எருசலேம் தான். அதன் அடிப்படைகளாக அதை புதிய எருசலேம் என்று சொல்கிறார். அதை மீண்டும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ண மீண்டும் கட்டுகிறார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9 வாசி. அந்நாளில் நான் மத்தியானத்திலே 9ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திருப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதை பழுதா போன சீர்படுத்தி பூர்வ நாளுக்கு நடந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இடிக்கப்பட்ட தாவீதின் கூடாரமாகிய சாலோமோனால் கட்டப்பட்ட ஆலயத்தை திரும்ப சரி செய்கிறார். அவர் சரி செய்த பூர்வ நாட்கள் என்று சொல்கிறார். ஆனா பூர்வ நாட்கள் என்று சொன்னா ஆதார சார்ந்த ஒரு வாழ்க்கை. சாலோமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை மீண்டும் தேவன் புதுப்பிக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதன் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் தேவன் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா அதை கட்டுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை அது பூர்வ நாட்கள் போல அதை மீண்டும் ஸ்தாபித்து அதை கட்டுவேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதை தான் அங்க தேவன் சொல்றார் புதிய எருசலேம் என்று. அதை விழுந்து போன எருசலேமை மீண்டும் அதை புதுப்பிப்பதனால அதற்கு புதிய எருசலேம் என்று சொல்கிறார். அதோட மணவாளனுடைய வரியை எதிர்கொண்டு போக அதை மணவாட்டி என்று பேர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதான் உலகத்துல எல்லாரும் இயேசுவின் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தன்னை எல்லாருமே மணவாட்டின்னு சொல்லிக் கொள்கிறார். ஆனா மணவாளன் என்பது யாரோ ஒருத்தியதான் திருமணம் செய்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு பெண்ணை தான் அவள் விவாகம் செய்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் மணவாட்டினா யாரு மணவாட்டி என்கிற ஒரு கேள்வி உண்டாகிறது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற யோவானுக்கு அறிவித்த பிரகாரம் வானத்திலிருந்து இறங்கி வருகிற தன் புதிய பரிசுத்த நகரம் தன் கணவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தன் மனவாட்டி என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறைசுக்கு நாம் நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிற அதை செய்ய போற எந்த ஒரு காரியமும் ஆண்டாண்டு காலமாக அறிவிக்கப்பட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிறப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் மரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் உயிரடி எந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் அது நேற்று என்று சொல்லப்பட்டதல்ல. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டதை அது ஏற்ற காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் உள்ள பிரதான மகத்துவம் எல்லாம் நேற்று என்று சொன்னதல்ல. அப்படின்னா நம்ம இவரது ஆண்டாண்டுக்கு அணிவ சொல்லப்பட நம்ப மாட்டோம். கடவுள் நேற்று வந்து ரெண்டு வந்து எப்படி நம்புவோம்? இப்படிலாம் நம்முடைய நிலைகள் இருக்கு என்பதனால பலவிதமான ஆண்டுகளுக்கு முன்பே தன்னை நிலைப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசம். அன்றியோ ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அவர் பாதங்களில் சந்திரனும் அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் பீடங்களும் இருந்தன. அதற்கு ஒரு அடையாளத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அவள் பாதங்களுக்கு சந்திரனும் அவள் சிரசு 12 நட்சத்திரங்கள் இருந்தன. யோவானுக்கு ஒரு பெண்ணை காமிக்கிறார். ஒரு வானத்தில் இருக்கிறார். அந்த பெண்ணை எதற்கு ஒப்பிடுறார்? சூரியனை அவள் அணிந்திருக்கிறார். அவளுடைய பாதங்களை பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறது. அவளுடைய தலையில பார்த்தா ஒரு கிரீடம் இருக்கிறது. அத 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் கடைசி காலத்துல கட்ட போகிற அந்த மணவாட்டியானவர் 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை தலையாக மையப்படுத்தி ஒரு ஜெயம் போல அடையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை அடிப்படையில் ஒரு ஜெயத்தை அடைகிறார். அந்த பெண்ணை வர்ணிக்கிறார். அவர் சூரியனை அணிந்திருந்தார். சூரியன் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு ஒப்பிடுகிறது. சூரியன் என்பது பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் ஒப்பிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குரிய ஒரு பெண்ணாக மாறுகிறார். அவருடைய பாதத்தில் பார்த்தா சந்திரன் இருந்தது. சங்கீதத்தில் பார்த்தா சந்திரன் என்பது உறுதியான. அவருடைய எல்லா நிலையிலும் பார்த்தீங்கன்னா
அவள் உறுதியாக தன்னை நடைமுறைப்படுத்திக் கொள்வாள் என்று சொல்கிறது. அதெல்லாம் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெதியுடையமாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படைகளை போல கெடியும் அருணோதயம் உதிக்கிறவள் யார்? ஆனால் உன்னத பாட்டில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியத்தை நினைவரப்படுத்துங்கள். அதான் மனவாட்டி குறித்து நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம், அறிவித்திருக்கிறோம். ஏன்னா அவர் இன்னும் பேருக்குள்ளாக இந்த திசையிலிருந்து கடந்து வருவார் என்றெல்லாம் 100கணக்கான வசனம் இருக்கிறது. அதனால் மனவாட்டி என்பது ஏதோ 1-2 நாம் சொல்லுவது அல்ல. இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அவர் வாழ்க்கை ஒப்பிடுகிறார். ஒரு சூரியனை அணிந்திருப்பார், அவருடைய நடைமுறை வாழ்க்கை ஒரு சந்திரனை அணிந்திருப்பார், ஒரு ஜெயம் கொள்கிற ஒரு கிரீடத்தை தரித்திருப்பார். இது இப்படிப்பட்ட அடிப்படைக்குள்ளாக தான் வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. உலகத்தை உள்ள போனீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ள வந்ததுனாலே பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லை, புதிய ஏற்பாடு கைப்பட போதுன்னு சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான குழப்பங்கள்லாம் நடைமுறைப்படுத்துகிறது. ஏசியா பக்தன் சொல்லுகிறார், ஆதாமத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்கப்படவிட்டால் விடியற காலத்தில் வெளிச்சம் உண்டாகாது. அதான் பழைய ஏற்பாடு காலம் எழுதப்பட்ட வார்த்தைகளும் புதிய 2 சேர்ந்து நீங்களை கை கொண்டாதான் தேவனுடைய நாட்கள் கடந்து போக முடியும் என்று சொல்லுகிறார். இப்படிதான் தேவ சமூகத்தில் நீங்க நிறைய குழப்பங்களை உண்டாக்கி சாத்தான வஞ்சகமான நிலைகளை நடைமுறைப்படுத்தி அவன் நம்மை தோற்கடிக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால் மனவாட்டிக்கு என்று அநேக அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு சில அடையாளம் மாத்திரம் பார்த்து நான் பின் நடைமுறைப்படுத்த போகிற பிந்தின ஆலயம், ஏன் அதுல சமாதானத்தின் ஆலயம் என்று சொல்லுகிறான், அங்க சமாதானம் ஏன் தங்கியிருக்குன்னு சொல்லுகிறான், சமாதானம் நாம் எப்படி அடைந்து கொள்ள போகிறேன் என்பதை ஒரு சில வார்த்தைகள் நாம் கடந்து செல்வோம். ஏசியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் மேல் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். புலான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடந்து நம்ம தேவாலயத்தில் கவனிக்கப்பட வேண்டும். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களுக்கு கொடிகள் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி காலம் தேவனுடைய தன் சரீரமாக சபை என்பது பூமியில் இருக்கிற எல்லா பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதத்துடைய மகத்துவம் வெளிப்படுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஆகாரம் பஞ்சம் உண்டாகிறது. அதற்கு ஒப்பிடுகிறார். ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம். தேவ வசனம்னா பைபிள் அல்ல, வேதத்தோட மகத்துவங்களை பிரசிப்பது உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நாட்களை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் தேவைதான், இல்லை என்று சொல்லல. மறுமைக்குறை நிகழ்வை நீங்க அறிவிக்க அல்ல. மறுமைக்குறை என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்தங்களால் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தத்தை கையாண்டால் தேவனை நாளுக்கு நாம் சந்திக்க முடியும். இப்படி கூட நினைக்கிறே மனிதர்கள் சொல்லாம மேற்பூச்சான பூமிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய நிலையை நடைமுறைப்படுத்தி ஜனங்களை ஏமாற்றுவார்கள் என்று சொல்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா
மத்தியில் 6:33 சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுல ஒரே பிரசங்கிக்க ஒண்ணுமே இல்லை. வேத வசனங்களை கை கொண்டோம், வேத வசனத்தை நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் வேத வசனத்தை கை கொள்வது தான் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற மீண்டும் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போ. அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆனாலும் தான் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியினுடைய பலன்கள் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிறோம். உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தருளோ. பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாற்றிலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இங்க மீண்டும் திரும்ப சொல்லுகிறார், உன் மதில்களை எடுப்பிக்க நாள் வருகிறது. அந்நாளில் பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாள் அசிரியா முதல் எகிப்து பட்டணம் வரைக்கும், எகிப்து நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் உன்னை தேடி வருவார்கள். கடைசி காலத்துல நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் அவருடைய சரீரமாக ஆலயத்தை ஒப்பிடுகிறார். அந்த ஆலயத்தோட கிரியைகளை சொல்லுகிறார். ஒரு மதில்கள் எடுப்புக்கு நாட்கள் வரும்போது, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம், ஒரு பருவதம் தொடங்கி மறுபருவதம் ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். அதற்கு ஒப்பிடுகிறார். நீ எகிப்து தேசத்தை புறப்படும் நாள் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த எகிப்துல ஒரு 13 கிரிகளை செய்கிறார். அப்படி செய்யப்படும் போது பார்வோன் மனம் பலமாக பயப்படுகிறார். அந்த ஜனங்களை துரத்தி விடுறான், ஓடி போங்க, எங்க தேசத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட கிரியை மீண்டும் நடக்கும் என்று சொல்கிறார். அதனால சமாதானம் நான் கட்டளை படிப்பேன். எகிப்து தேசம் நடந்தது போல இந்த நாள் வரைக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்போஸ்தலர் நடைமுறைப்படுத்தின காலங்கள் சரி, இது வரைக்கும் அப்படி ஒரு கிரியை நடந்ததே கிடையாது. ஆனா மீண்டும் பார்க்கல, கடைசி நாட்கள் நடத்துவேன். அதான் கடைசி கால இறைமார்க்கம் சொல்லுகிறேன். சபைக்கெல்லாம் ஒரு ஆதாரம். கடைசி கால மனவாட்டி தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார், நம்மளோட கூட இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமே அதான். மீண்டும் எகிப்து தேசம் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு பலமுறை கிரிகளை செய்யப்படும் போதுதான் இந்த நாளுக்கு நாம் நிறைய சிக்கி இருக்கிறோம். ஒரு பக்கம் பணம் தேவை இருக்கிறது, வியாதிகள் தேவை இருக்கிறது, நிறைய நிலை நாம் சிக்கி இருக்கிறோம். இப்படி போல எல்லா நிலைகளுக்கும் ஒரு விடுதலையாக்கப்பட பார்த்தீங்கன்னா மோசே நாளுக்கு நடந்தது போல ஒரு கிரியை நடத்தினாதான் நாம் அதை அடைய முடியும். ஆனால் நம்ம வேதத்துடைய மகத்துவங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் இன்னும் ஒரு பெரிய காரியங்கள் நடத்த போறார் தேவன். அவளை நடத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் முற்று மாற்றுகிறான். அவளை மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரியை செய்துதான் தேவனை அவர் சமூகத்தை சேர்த்து கொள்ள போகிறான். நாம் இந்த நிலைகளிலிருந்து நாம் தேவனை சந்திக்க போவது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். நீங்க எகிப்திலிருந்து புறப்படுகிறது போல நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். செயலில் கர்த்தர் சொல்கிறது, கொஞ்ச காலத்துக்குள்ளாக நான் இன்னும் ஒரு முறை வானத்தை பூமி சமுத்திரத்தை வெட்டாந்தரையை அசைய பண்ணுவேன். அதனால எகிப்துல நடைமுறைப்படுத்துறது போல மீண்டும் கடைசி காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய கிரியைகளை செய்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மீட்டுக் கொள்ள போகிறோம். அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பலவீனத்தோட வியாதியோட இல்லாமல் வாழ்க்கையை முடிவடைவது அல்ல. நாம் இயேசு சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமைகளும் மாற்றப்பட வேண்டும். அப்படி ஒரு கிரிகளை நடைமுறைப்படுத்திதான்
தேவன் நம்ம அவளை எடுத்துக்கொள்ள போகிறார். நாங்களே ஏற்கனவே நிறைய பார்த்து இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மரித்தவர்கள் உயிரோடு எழும்போது போல பல முறை கிரியைகளை தேவன் சொல்லி இருக்கிறார். நேருக்கு நேரம் பார்த்த சம்பவம் இதெல்லாம். ஆனால் தேவன் மீண்டும் ஒரு காரியங்களை நடைமுறைப்படுத்த போகிறார். அப்படி நடைமுறைப்படுத்த தேவனை ரட்சித்து நமக்கு உதவி செய்ய போகிறோம். அதனால நம்ம இயேசு சமூகத்தில் தேடுகிற இதை இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிற பல உபத்திர வியாபாரம் இதோடு நம்முடைய வருகை என்பது அல்ல. நம்ம எல்லா நிலையிலும் விடுதலையாக்கப்பட்டுதான் தேவன் நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்கிறது. ஏசியா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட வாசிக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாய வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரிய சமாதானம் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கும் சுகமாம் என்று பார்க்கிறோம். எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்ட பெந்தகோஸ்து பண்டிகையிலே மேல்படியில் அமர்ந்திருக்கப்படும் போது ஆவியானவர் ஊற்றின அவர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதேபோல மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஆவியானவர் இந்த பூமிக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். அது ஊற்றப்பட ஒரு பலமுறை கிரிகளை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலையில அவர் விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, தெய்வ திட்டம் இருக்கிறது. இதோட நம்ம வாழ்க்கை முடிவடைய போதில்லை. அதாவது தைரியமாக நாம் நாட்களை எதிர்கொள்ள நாம் காத்திருக்கப்பட வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது வப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதுமில்லை. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளை கடவார்கள். என கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய நாட்களுக்கு முன்பாக, இயேசுவை நாம் சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பலமுள்ள கிரியை நடைமுறைப்படுத்த போகிறார். இதெல்லாம் ஐயா உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியை நாம தான் செய்ய போகிறோம். அதற்கு நாம தான் தயாராகப்பட வேண்டும். நாம் ஏதோ நன்மை பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லாமல் கிரிகளை நாம தான் நடைமுறைப்படுத்த போறோம். கடவுள் வந்து நேரடியாக செய்ய போறதுலாம் கிடையாது. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியை கொண்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கொண்டுதான் கிரியை செய்ய போகிறார். அந்த அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அதற்கு பின் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பரும் சொப்பனங்களை உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். ஆனால் நம்ம நடைமுறைப்படுத்தப்பட்ட அறிவுரைஞர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு நடந்த கிரிகள் மாத்திரமல்லாமல் கடைசி காலத்தில் ஒரு பெரிய கிரி நடைமுறைப்படுத்த போகலாம். அதற்காக நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அதை நம்ம எதிர்பார்க்கும் போது அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சொற்ப ஜனங்களை வைத்து
ஒரு குறைந்த ஜனங்களை வைத்து பூமியில் இருக்க 240 நாடுகளுக்கும் சத்தியத்தை கொண்டு போகப்பட வேண்டும். அங்க ஒரு நடைமுறைப்படுத்துகிற உலகம் உண்டான முதல் இப்படிப்பட்ட காரியங்கள் சமீபித்ததில் என்று சொல்கிறார். வாலிபர்கள் சொல்கிறார், பாலகர்கள் சொல்கிறார், வயோதிகமான மூப்பர் சொல்கிறார், ஊழியர் செய்கிற ஆசாரியர்கள் சொல்கிறார், யாவருமே ஆவியை ஊற்றுவேன். அவர் பலமுள்ள ஒரு கிரியைகளை நடைமுறைப்படுத்தி தெய்வத்திற்கு செய்வார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனா நம்ம ஏதோ இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் நாட்களை எதிர்பார்ப்பது நல்ல விஷயம். ஆனா எதிர்பார்ப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம், வேதம் நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிந்து அதற்கேற்ற வாழ்க்கையில் போகப்பட வேண்டும். ஏன்னா உலகம் ஒரு பெரிய பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த ஓடிக்கொண்டிருக்கிறது, பரிசுத்தத்துக்கு தூரமாய் இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு பெரிய பூர்ணத்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளால் நாம் அறிந்து நாம் கடந்து போய் நாம் தெய்வத்திலிருந்து நாம் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களுக்கு சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சூரியன் போல எரிகிற நாள் வருகிறது, அகங்காரிகள் அக்கிரமம் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிறதுனால் அவரை சுட்டரிக்கும், அதோட வேலையை கொப்பை வைக்காம போகும் என்று பார்க்கிறோம். சூரியன் பார்த்தீங்கன்னா நம்ம கல் அறுத்து சுடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்கள் வருகிறது. அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அகங்காரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்து உண்மை இல்லாதவர்கள், அது துணிகரம் என்று சொல்லுவோம். அக்கிரமக்காரர் என்பது இந்த பூமிக்குரிய இம்மைக்குரிய வாழ்க்கையை வாஞ்சித்து அக்கிரம பாவம் செய்கிறவர்களை சொல்லுகிறார், அவர்கள் 2 பேருமே அழிக்கப்படுவார்கள். என் ஜனங்கள் மேலே ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட கொழுத்த கண்ணுகளை வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் செய்யினாலே அவர் உங்கள் உள்ளங்காலுக்கு வளருவார்கள் என்று சொல்கிறது. அதான் சன்னிதானத்துக்குள்ளாக இன்றைய நாட்களை வைத்து நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. நீங்க ரொம்ப கஷ்டப்படுகிறோம், இல்லாமல் இருக்கிற வறுமையில் இருக்கா, சாத்தான் போராடுகிறான், புடமிடுகிறான், உண்மைதான். தேவன் நமக்குன்னு ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் ஒரு பலமுழுக்கிலேயே நாம் செய்ய போகிறோம். அப்படி செய்து நாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறோம் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் வேதத்தின மகத்துவம் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சீக்கிரமாக உள்ளத்தில் தன் ஆவியை ஊற்றி ஒரு பெரிய பலமுழுக்கிலே நடைமுறைப்படுத்த போற என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவையின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனப்பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குறிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாம். வலு சர்ப்பங்கள் தாபரத்து கிடந்த இடங்களிலே பொல்லும் கொருக்கையும் நாடலும் உண்டாகும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுத முழங்காலை பலப்படுத்துங்கள். மனம் பதறலை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடந்து கொள்ளுங்கள். இதை உங்க தேவன் நீதியை சரி கட்டவும் உங்க தேவன் பதிலளிக்க வருகிறார். அதை நம்ம எல்லாமே முன்கூட்டி எழுதி வைத்திருக்கிறோம். காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக நம்ம நினைக்கிற சொல்ல தளர்ந்த கைகள். நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு சொல்லுகிறேன். அவர்களை பலப்படுத்துங்க. உங்க தேவன் நீதியை சரி கட்ட பூமிக்குள்ளாக வருகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக
குருடனின் கண்கள் திறக்கப்படும், செவிடனுக்கு செவிகள் திறவுண்டு போகும், முடவன் மானை போல குதிப்பான். இது பரலோகத்தில் கிடையாது. தேவனை சந்திப்பதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா குறைவுகளும் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டு அங்க சொல்லுகிற பிரகாரம் அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை ஒரு பூர்ண மனிதனான தேவன் நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறார் என்று சொல்கிறது. புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் காலம், அப்போஸ்தலர் காலங்கள், வேதம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு விதைப்பின் காலம். ஒரு விதைப்பின் காலத்தில் அவ்வளவு பெரிய கிரியை செய்தார் என்று சொன்னால், கடைசி காலத்தில் போகிற நம்முடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை. அவன் எவ்வளவு கிரியை செய்வார் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் நம்ம இயேசுவுக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு விதைப்பு, இயேசு உண்மையான தேவன் என்கிற ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவ்வளவு கிரியை செய்தார்கள். பேதுரு கடந்து வருகிறார், அவர் நிழல்பட அநேக குணமடைகிறார்கள். பவுலுடைய அணிந்திருக்கிற ஆடைகளை போடுகிறார்கள், எல்லாரும் குணமடைகிறார்கள். பவுல் வரும்போது ஒரு 6 கிலோமீட்டர் முன்பே ஆவி அலறடித்து ஓடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு விதைப்பு காலத்திலே அவ்வளவு ஒரு கிரியை செய்தார் என்று சொன்னால், நாம் நடைமுறைப்படுத்துகிற ஊழியம் ஒரு பெரிய அறுவடை ஊழியம். அவள் எவ்வளவு கிரியை செய்வார் என்று நாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் இறைமாலுக்கு நாம் எதிர்பார்க்கிற ஒரு 3 ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்தினாரோ, வீடு கடைசி காலத்தில் ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு காலத்தை நடைமுறைப்படுத்தின கிரியை விட ஒரு 100 மடங்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பலமுறை கிரிகளை நடைமுறைப்படுத்திதான் தேவனை நாம் சந்திக்க போகிறோம். நம்ம இருக்கிற எந்த ஒரு சரீர குறைவா இருக்கலாம், அல்ல உலகத்து பார்வையிற்கு குறைவா இருக்கலாம், தேவன் சகலத்தையும் ஒரு சுகமாக்குற தேவன். அவரை குணப்படுத்தி தான் அவர் நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம். ஆனால் நம்ம ஊழியப்பதை நிறைய பார்த்துருக்கிறோம். கிரியை நடைமுறைப்படுத்த முன்னாடியே இப்படி பார்த்துருக்கிறோம். அவர் கிரியை நடைமுறைப்படுத்தினா என்ன நடக்க போகுதுன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா நாங்களாம் அந்த வெளிப்பாட பார்த்துருக்கிறோம். பல இடங்களை கடந்து போகிறோம். நாங்கள் போகிற வழியில பார்த்தீங்கன்னா அப்போஸ் பேதுரு நடந்தது போல அநேக வியாதி மனிதர்களை வைத்திருக்கிறார்கள். இவரை நிழல்பட்டு ஆயிரக்கணக்கான மனிதர்களை குணமடைகிறார்கள். இப்படிப்பட்ட நிறைய சம்பவம் தெய்வம் நேரடியாக அறிவித்த சம்பவங்கள். ஆனால் இறைமாருக்கு நமக்கு வைத்திருக்க ஒரு பெரிய பொக்கிஷம் வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு நிலைகளை நாம் வைத்திருப்போம்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த நாட்கள் நாம் கடந்து போய் தெய்வத்திடத்தை நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நம்ம ரொம்ப தைரியமா இருக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடந்து போகிறது இதோட நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு அல்ல. நாம் இதுதான் தெய்வ சமத்தில் ஒரு துவக்கத்தை உருவாக்க போகிறோம். தெய்வ சம நடைமுறைப்படுத்த போகிறோம். அதன் அடிப்படையில் நாம் தைரியமா கடந்து போனாதான் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுதான் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திலிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர் எல்லாரும் ஏக கூட்டமாக உன்னிடத்து வருவார்கள். ஆனால் இயேசுவுக்கு சொல்லுகிறேன், ஒரு பலமுள்ள காலங்களை வைத்திருக்கிறார். உன்னிடத்தில் ராஜாக்களும் பிரபுகளும் கடந்து வருவார்கள். பூமியில் சொல்கிறார், ஒரு பெரிய பூமி காரிருள், பூமியில சமாதானமே இருக்காது, எங்க பார்த்தாலும் ஐயோ ஒரு சத்தம் உண்டாகும். ஆனா என் ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு பெரிய மீட்பு உண்டாகும் என்று சொல்கிறார். 14 வசனத்தை வாசிப்பார். 14 வசனம் 60 பாருங்க.
குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசுத்தப்பட யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்வார்கள். ஆனா கடைசி காலத்துக்கான ஒரு மனவாட்டியை ஒப்பிடுகிறார். நம்ம யாரெல்லாம் நெருக்கினால் ஒடுக்கி விடைபெற்று வேதனைப்படுத்தினார்களோ அவரெல்லாம் ஒரு பாதங்களுக்கு கீழ்படுத்த சொல்கிறான். ஆனா இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்மளை கேவலப்படுத்தி பேசினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், நம்மளை துன்பப்படுத்தினெல்லாம் ஒரு பாதங்களுக்கு கீழ்படுத்த என்று சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு காலத்தை திட்டம் செய்திருக்கலாம். அந்த காலத்தை நம்பிக்கை நாம் எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். இம்மைக்குரிய வாழ்க்கை வைத்து நாம் முடிவெடுக்கக்கூடாது. இதுவே நம் முடிவு அல்ல. என்ன நடக்க போது கிறிஸ்துவ தெரியாம இயேசு வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்துவடியாக நாம் எந்த இடத்துல நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல நாம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்துதான் கர்த்தரை நாம் சந்திக்க போகிறோம். ஏன்னா இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய ஒரு பலமுள்ள ஒரு காரியம் நடைமுறைப்படுத்திதான் நாம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆனால் நம்ம இறை மார்க்கத்துக்குள்ளாக தெளிவடைத்துக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஓடுகிற வாழ்க்கையோட ஒரு முடிவு அல்ல. இதுதான் வாழ்க்கையோட ஒரு பெரிய 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஏசாயா 60:20. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராக நான் ஏற்ற காலத்தை தீவிரமாக நடப்பிப்பேன். அதான் விரை சமூகம் வேதப்படம் தெளிவடைக்கிறது. சின்னவன் பூமிக்குள்ள கடைசிகள மனவாட்டி என்பது நம்ம யாரையும் எண்ணியோட பார்க்க மாட்டாங்க. அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூமிக்குள்ளாக நாம் எல்லாம் அற்பமும் தூசமாக எண்ணப்படுவோம். ஆனா தேவனோட ஒரு ஏற்ற காலத்துல ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். பூமியில் ஒரு பேரை நாம் மகிமைப்படுத்துவேன். உன்னிடத்தெல்லாம் கடந்து வருவார்கள் என்று சொல்லுகிறது. அதான் வேதத்துடைய மகத்துவம் புரிந்து கொள்ளணும். கடைசிகள மனவாட்டி என்பது ஒரு பெரிய நிலையிலிருந்து வராது. ஏன்னா வேதம் நமக்கு அப்படிதான் நடைமுறைப்படுத்துகிறது. அதுல ஒன்று கூட மாறாதது. நம்ம சத்தியம் தெரியாம வசனம் தெரியாம போய் குழம்பு கொள்ளக்கூடாது. சங்கரிய 4ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையிலே கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். வேறு மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யாரு தன்னை மனவாட்டி என்று சொல்லுகிறார்களோ இந்த வேதவசனம் நீங்க பேசணும். செருபாபு கை வந்து ஆலயத்துக்கு அசுபாரம் போட்டது, அவன் கைகளில முடித்து இருக்கும். அதனால சேமிக்கத்தை உங்களுக்கு அனுப்பணும் என்று அறிவார். நீங்க ஸ்தாபனம் ஓடிட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா யாரு மனவாட்டி என்று சொல்லுகிறார்களோ வேதம் சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதனாவே ஒரு ஆலயம் துவங்குகிறதோ அவன் மரணம் அடைவதற்குள்ளாக இயேசு வரணும். இதுதான் மனவாட்டிக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். நீ பூமியில எல்லாம் மனவாட்டி மனவாட்டி தான் சொல்லிக் கொள்வார்கள். யார் அசுபம் படான்னு தெரியாது, யார் நடத்தி கொண்டிருக்கான்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதன் தன் ஆலயத்தை அசுபரம் போடுகிறானோ அவன் சாவதுக்குள்ளாக இயேசு வந்துடணும். அவனே மனவாட்டி என்று சொல்லுகிறது. ஆனா ஆரம்ப நாளத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் யார்? செருபாபு கையில் இருக்கிற தூக்கு நூலை தேவன் கவனிக்கிறார். அதை இறைவாக புரிந்து கொள்ளணும். யாவும் மனவாட்டி சொல்லுகிறானோ வேத பிரகாரம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதன் மனவாட்டி என்று சொல்லி அவன் அசுபரம் போடுகிறானோ அவன் சாவதுக்குள்ள இயேசு வந்துடணும். அதுதான் மனவாட்டி. பஸ் வரம் போட்டவனும் 3ஆம் தலைமுறை வந்து நடத்திட்டு இருப்பான். அவன் மனவாட்டி இல்லைன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். அவன் தன்னை ஏமாத்துறாங்கிறதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் மனவாட்டி என்பது எந்த ஒரு மனிதனாலே தன் ஆலயத்தை கட்டுவதற்கு அதிகாரப்படுத்துகிறாரோ அவன் சாவதுக்குள்ளாக இயேசு வர வேண்டும். அதுவே மனவாட்டி என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.
ஆனால் மனவாட்டிக்கு நிறைய நம்ம ஆதாரம் கொடுத்திருக்கிறோம். அப்படி நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்துபாலன் சொல்லுகிறார், மனவாட்டிய துவக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமா இருக்கும். 4 பேர் 10 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அவளே மனவாட்டி என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பூமிக்குள்ளாக நாட்களை ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனிதனும் மனவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மனவாட்டிக்குள்ள நிலையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்பதான் தைரியம் நாம் எதிர்கொள்ள முடியும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அவர் சொல்ற சகல ஜனங்களிலும் நீங்க அதிகமா இருக்கிறேன்னு ஆசைப்பட்டு உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்க சொற்ப ஜனம் என்பதனால என்ன பண்ண உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் மனவாட்டின் நிலைகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறது நீதி, பரிசுத்த, உண்மை, ஞானம், அறிவு, பணமெல்லாம் அவருக்கு அவசியம். இறைவன் எதிர்பார்க்கிற பூமிக்கு ஒரு வாழ்க்கை நீதியாக இருக்கப்பட வேண்டும், உண்மையாக இருக்கும், தேவனை பயப்படப்பட வேண்டும். அவர் வாழ்க்கிற ஒரு பரிசுத்த தோற்றம் இருக்கப்பட வேண்டும். தேவனுக்கு சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். பூமிக்குள்ள தேவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதான் நாம் இறை சமூகத்துல கடைசி கால சமயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஏதோச்சமா நாம் காணப்படும் நம்ம தேவனை அறியாம இருக்கக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நமக்கு என்ன நடைமுறைப்படுத்துகிறதோ அதை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரே ஒரு எனக்கு சந்தேகமான வசனம் 20 என்ன வாசிச்சுட்டோம் வேண்டாம். 15ஆம் வசனம் தான். தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றோ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றோ அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் வாசமானபடி நிலையில உங்களை உருவாக்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் 2 நிலைகளை நாம் பழைய ஏற்பாடுகள் பார்த்த பிரகாரம் ஒரு பக்கம் தான் சரீரமா சபை ஒரு நாமத்துக்குள்ள கட்டுகிறார். அந்த சபைக்குள்ள இருக்க நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். தேவன் வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தரை கண்டேன் பார்த்தேன் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ நாம் இயேசுவை தொழுது கொள்வதில் மாத்திர வாழ்க்கை அல்ல, அவர் அச்சடையாளமா நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் நம்மோடு வாசம் பண்ணப்பட வேண்டும். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவருடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆனா இறை சமூகம் சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்கப்பட வேண்டும். அவரோட வாசம் பண்ணப்பட வேண்டும். இதெல்லாம் பரலோகத்தில் நடக்க போற விஷயம் அல்ல, பூமியில செய்ய போகிற விஷயங்கள். தேவனை ஒரு மனிதன் முகமா தரிசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். தேவனை மனிதன் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் அறிந்தாதான் தேவனுடைய வரிகளை எதிர்கொண்டு போக முடியாது. நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதனோட வாசம் பண்ண விரும்புகிறார். தனக்கென ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அந்த ஸ்தலத்தை தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில கடவுளை முகமா தரிசிக்கப்பட வேண்டும், அவரை பார்க்கப்பட வேண்டும், நம்மோடு ஒரு உருவாகிற வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும். அதை இயேசுவும் எதிர்பார்க்கிற நிலையில புரிந்து தேவன் எதை வாஞ்சிக்கிறார், என்ன எதிர்பார்க்க, என்ன திட்டமிட்டதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 11ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும். ஆலயத்திற்கு புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் ஒரு 2 வஸ்திரம் ஒட்டி கொண்டிருக்கிறவர்களாய் 1360 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன்.
பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் பூமியை சகல விதமான வாதைகளால் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம இயேசுவுல புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி கால ஊழியம் என்பது 2 பிரதான மனிதர்கள் கையில் ஒப்புவிக்கிறார். அவர் 1260 நாட்கள் 3 ஆண்டுகள் ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவருடைய கைகளில் நாம் வாசித்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பலமுள்ள கிரியை நடக்கிறது. அவருடைய கூடுதல் சபைக்குள்ளாய் கிரியைகளை செய்துதான் தெய்வத்திடத்தை நிறைவேற்றிக் கொடுக்கிறார்கள். அதை நம்ம கடைசியான அடையாளம் இதை வைத்திருக்கிறார் தேவன். இயேசு கிறிஸ்து வரைக்கு முன்பாக 2 ஊழியர்களை எழுப்பி 1264 என்று சொல்லுகிற 3 ஆண்டுகால ஊழியர் செய்து இறுதியாக எருசலேமில் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர் கொலை செய்யப்பட்ட 3 நாட்கள் பிறகு இங்கே ஏறுவாயில் ஒரு சத்தம் உண்டாகிறது. அவர்கள் கடந்து போகிறார்கள். அதன் பிறகு ஒரு 1.5 நாட்கள் தான் இயேசு நாம் சந்திக்க போகிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைபெறப்படுத்துகிற இந்த 2 மகானுடைய மரணத்திலிருந்து கரெக்டாக 5ஆவது நாள் தான் இயேசு வருவார். அதான் வேதத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு வனாந்தரத்தை வந்திருக்க அப்படிலாம் நம்ம அடைய வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 2 மனிதர்கள் மரித்து எருசலேமை கடக்கிறார்கள். அவருடைய மரணத்திலிருந்து 5ஆம் நாள் தான் இயேசு வருவார். இதெல்லாம் நம்ம காலங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு அப்படி வரைவிடலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு சொல்லாமல் செய்யப்பட்டார். ஆனால் வேதத்தில் நம்ம சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்தி நம்மளாம் பூர்ண சர்க்குணராக ஒரு கிரியைகளை செய்துதான் தெய்வத்திட்டத்தை இப்படியா விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய அதை புதுப்பிக்கிறார். முந்தின ஆலயத்தின் மையமாகிய சாலமோன் கட்டப்பட்ட ஆலயமா எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏதோ உருவாக்கப்பட்ட ஆதாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் ஒப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் உருவாக்கப்பட வேண்டியது சொல்கிறது. அவருக்கு ஒப்பாக உருவாக்கப்பட்டிருக்கனா மனிதனுக்கு தேவனுக்குடைய ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும். அதான் யோவேல் 2:3 வசனத்தை பார்க்கிறோம். ஏதோ தோட்டம் போல மாறும் என்று. அதான் நாம் தேவனை சந்திப்பதற்கு முன்பாக தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாகிறது. கடவுளை மனிதன் முகமோ பார்க்கப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். அவருடைய மகிமை மனிதனுக்குள்ளாக பட்டு ஒரு பூர்ணம் அடையப்பட வேண்டும். ஒரு பக்கம் நாம் எதிர்பார்க்கிற கிரியைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அற்புதம். இறைமார்க்கத்தில் என்ன தெளிவாக எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவதூதர்களாகிய அவர் கடந்து வரும்போது அந்த இடங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். மோசே எலியாவை கடந்து வரும்போது ஒரு மகிழ்வுக்குள்ள கிறிஸ்து காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். மோசே தேவனை சந்திக்கப்படும் போது அவன் முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். இப்போ நீங்க மகிழ்வை அடையணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு தேவதூதருக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும். அப்படி உறவு இருக்கும்போது அவனுடைய மகிழ்வை நம்ம மேல் பட்டு ஒரு பூர்ணத்தனம் அடைய முடியும். நீங்க தேவனே தேவதூதரை பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம மகிழ்வை அடைய முடியாது. மகிழ்வை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று வெளிப்படையான சொல்லப்படுகிற ஒரு கிரியை, இன்னொன்று வெளிப்படையான அறிவிக்கப்படுகிற தேவதூதர் நமக்கு ஒரு உறவு இருக்கப்படும் போதும் அவருக்கு மேல் இருக்கிற பிரகாசம் நம்ம மேல் பட்டு நாம் தேவசாயலாக மாற முடியும். நீ இதே வாழ்க்கையில இருந்து கடவுளை பார்க்காம தேவதூதர் பார்க்க நீங்க வாழ்ந்தீங்கன்னா மகிழ்வை நாம் அடைய முடியாது. அதான் மகிழ்வு என்பதை பார்த்தீங்கன்னா எப்படி நாம் அடைகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும். தேவதூதர் நமக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும். அவன் நாம் பார்ப்போது அவன் நம்மை பார்க்கும்போது ஒரு உறவு உண்டாகும் போதுதான் மகிழ்வையா மாற முடியும். அதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமியில இயேசுவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனவாட்டி பிள்ளைகளை நாம் நமக்கு தேவனுக்கு ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ளுங்க. அதனால கடவுள் நம்ம வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில கற்கடிச்சின குறைவுகளாம் அறிக்கை செய்துட்டு நாம் எந்த அளவுக்கு தேவ சொந்த காத்திருக்கிறோங்களோ ஒரு மகிழ்வை நாம் அடைந்து கொள்ளலாம். இல்லைன்னா நாம் தேவனை பார்க்க முடியாது, தேவனை சந்திக்க முடியாது, தேவசாயம் மாற முடியாது. அதான் மகிழ்வை என்பது அங்க கொரிந்தியர் சொல்கிறார் 2 Corinthians 3:17 பாரு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியால் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய எங்கே அங்க விடுதலை உண்டு. நம்மளும் திறந்தமோ கர்த்தருடைய கண்ணாடியில காண்கிறத போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தர் சாயலாக மாறுகிறோம். மனிதன் எப்போ மகிமை அடைய முடியும் பார்த்தீங்கன்னா, ஆவியானவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும், தேவதூதருக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும், தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும். இந்த 3 நிலைகளை தான் மகிமை அடைய முடியும். ஏன்னா மகிமை அடைய முடியாது. ஆவியானவருக்கு நமக்கு இந்த தொடர்பு என்பது எப்பெல்லாம் தேவ சொல்லை காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ அப்பதான் அடைய முடியும். தேவ சொல்லை காத்திருந்து ஜெபிக்கிறோம்னா அடைய முடியாது. அதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு மகிமை தத்துவத்தை எப்போ அடைகிறோம்? ஆவியானவர் நமக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும், தேவதூதருக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும், தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கும்போதான் இந்த சரீரம் மாறும். அது வரைக்கும் நீங்க பார்த்தா சரீரம் மாறாது. நம்ம ஜெபிக்கலாம்னு ஆசைப்பட தூக்கம் வரும், ஜெபிக்கலாம்னு ஆசைப்பட கை கால் படைத்த வரும், மாறாது. தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு நடைமுறைப்படுத்தும் போதுதான், அவருடைய மகிமை உங்களை மேல படும் போதுதான் வாழ்க்கை மாறும். இல்லைன்னா என்னதான் முயற்சித்தாலும் மாறாது. பாவமே செய்யப்பட ரூம்ல உட்காந்துருக்காங்க, சிந்தனை எங்கேயாவது போயிட்டு இருக்கும். இப்போ தேவனு மகிமை நமக்குள்ள வரும்போதுதான் அது மாறும். அதை இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தில் பெரிதாக இருக்கின்ற வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் தேவனுக்கு தூதர்களுக்கும் ஆவியானவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் போது ஒரு மகிழ்வை தத்துவத்தை நாம் அடைந்து நாம் தேவனை கிட்ட செல்ல தேவனை கேட்டுக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.